வெல்கம் டு தமிழ் மினிட்ஸ் சேனல். இந்தியாவில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வண்டி தான் ராயல் என்ஃபீல்டு கம்பெனியோட புல்லட். ராயல் என்ஃபீல்டோட ஸ்டாண்டர்ட் 250 மாடல் முதல் 550 மாடல் வரைக்கும் டிஃப்ரெண்ட் வெரைட்டி மாடல்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ராயல் என்ஃபீல்டோட பிராண்டும் இதோட லுக்கு, இதோட பெர்ஃபார்மன்ஸ், இது எல்லாமே கண் கவரும் வகையில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு வண்டி தான். அப்படியாப்பட்ட ராயல் என்ஃபீல்டு புல்லட்டை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாகவே வரும். ராயல் என்ஃபீல்டு புல்லட்டில் முதல்ல தயாரிக்கப்படுறது வண்டியில் இருக்கிற சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ் தான். முதல்ல பெட்ரோல் டேங்க்குக்கு மேலே இருக்க டேங்கை தான் இவங்க டிசைன்ஸ் பண்ணுறாங்க. இங்கே ரெடி பண்ணுற டேங்கோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் டேங்குக்கு மேலே வர்ற டிசைன்ஸ் எல்லாமே எம்ப்ளாயீஸோட கையிலே டிசைன்ஸ் பண்ணுறது தான். இது நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாருமே நினைக்கிறது என்னன்னா, ஏதோ ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் யூஸ் பண்ணி டிசைன்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னு. இந்த வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு ஐடியா தெரியும் எவ்வளோ அழகாக பெர்ஃபெக்டாக டேங்குக்கு மேலே இருக்க லைன்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டாகவும் அக்யூரேட்டாகவும் டிசைன் பண்ணுறாங்கன்னு. 13 லிட்டர் டேங்க் கப்பாசிட்டி இருக்கிற ராயல் என்ஃபீல்டு புல்லட்டோட டேங்க் தான் இது. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டாண்டர்ட் 350 அண்ட் 550 மாடலோட பெட்ரோல் டேங்க் தான். இங்க வரைஞ்சிட்டு இருக்கிற கோல்டன் லைன் ரொம்பவுமே கவனத்தோட டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் வந்தாலும் இந்த டேங்க் பீஸே கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த கோல்டன் லைன் வரைஞ்சதுக்கு அப்புறமா டேங்குக்கு 2 சைட்லயும் ராயல் என்ஃபீல்டு கம்பெனியோட லோகோ ஸ்டிக்கரை தான் அட்டாச் பண்றாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போறது ராயல் என்ஃபீல்டோட ஆஃப் ரோடு பைக்கான ஹிமாலயன் பெட்ரோல் டேங்கை தான் இப்போ நீங்க பாக்குறீங்க. நெக்ஸ்ட் இந்த டேங்க் எல்லாம் ஒரு ரொபாட்டிக் கையோட உதவினால எல்லா டேங்கையும் கம்ப்ளீட்டா இங்க வச்சு தான் பாலிஷ் பண்றாங்க. இதனால டேங்கை பார்க்கறதுக்கு ஷைனிங்காகவும் அட்ராக்ஷனாகவும் இருக்கும். இந்த ரொபாட்டிக் மிஷின்ஸ்லாம் ஹேண்டில் பண்றது எம்ப்ளாயிஸ் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ராயல் என்ஃபீல்டு புல்லட்டோட இன்ஜின் செக்ஷனை தான். 350 சிசில இருந்து 1000 சிசி வரைக்கும் கெப்பாசிட்டி இருக்கிற இன்ஜின் எல்லாமே இங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இன்ஜின் ரெடி பண்றதுக்கு ஒவ்வொரு பார்ட்ஸையும் இங்க ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல ரெடி பண்றது இன்ஜினோட அவுட்டர் கவரிங் தான். இந்த இன்ஜினுக்குள்ள மெட்டல் பார்ட்ஸும் கியர் செட்டும் பிஸ்டன் எல்லாமே ஃபிட் பண்றாங்க. நெக்ஸ்ட் இது ஃபிட்டிங் பண்ணதுக்கு அப்புறமா இன்ஜினை ஒரு அசம்பிள் ஸ்டேஷனுக்கு தான் ரீச் பண்றாங்க. இங்க வச்சு கம்ப்ளீட்டா இன்ஜினை ஃபிட்டிங் பண்ணதுக்கு அப்புறமா இன்ஜினோட குவாலிட்டியை தான் இங்க வச்சு செக் பண்றாங்க. கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் உதவியோட இன்ஜினோட ஆர்பிஎம், நாய்ஸ் டெஸ்டிங், இதோட பெர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் செக் பண்ணி பார்த்துருவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ராயல் என்ஃபீல்டு இன்ஜினோட சவுண்ட் டெஸ்டிங். இப்போ ரீசெண்டா நடத்தின 49 கம்பெனியோட ரிசர்ச் பிரகாரம் உலகத்திலே கிளீனஸ்ட் ரன்னிங் மோட்டார் இருக்கிறது ராயல் என்ஃபீல்டு வண்டிக்கு தான் இருக்குது. அதாச்சும் கவாசகி, ஹார்லி டேவிட்சன், BMW இப்படி வேர்ல்டுல இருக்கிற பிராண்ட்லே பெஸ்ட் இன்ஜின் தான் ராயல் என்ஃபீல்டு இன்ஜினுக்கு பேர் கிடைச்சிருக்கிறது. சரி, ராயல் என்ஃபீல்டு மாடல்ல உங்களுக்கு எந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வண்டியோட இன்ஜினும் மற்ற ஸ்பேர் பார்ட்ஸும் மேனுஃபேக்சரிங் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸில் பார்க்க போகிறது வண்டியோட அசம்பிளிங் ஏரியா தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இரும்பு ஃப்ரேம்குள்ள வண்டியோட இன்ஜின், வண்டியோட சைடு ஸ்டாண்டும் இது எல்லாம் இங்கே ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் கன்வேயர் வழியாக ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பண்ண போகிறது வண்டியோட ஃப்ரண்ட் வீலை தான் ஃபிட் பண்ணுறாங்க. இது கூடவே வண்டியோட ஹேண்டிலும் ஃபிட் பண்ணுறாங்க. இதோட நெக்ஸ்ட் ப்ராசஸா வண்டியோட பேக் வீலும் ஃபிட் பண்றாங்க. பேக் வீல் ஃபிட் பண்ற அப்பவே வண்டியோட செயினும் பேக் வீலோட ஷேக்கப் ஜாரும் ஃபிட் பண்றாங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வயரிங் கனெக்ஷனுக்கு தேவையான கேபிளும் எலக்ட்ரிக் வயரிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிடுறாங்க. இது கூடவே வண்டியோட பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துட்றாங்க. இதோட நெக்ஸ்ட் ப்ராசஸாக வண்டியோட புல்லட் டேங்க் தான் ஃபிட் பண்ண போகிறாங்க. இதோட நெக்ஸ்ட் ப்ராசஸாக வண்டியோட சீட்டும் ஃபிட் பண்ணிடுறாங்க. ஃபைனலாக வண்டியோட எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணி பைக்கை கம்ப்ளீட்டாக செக் பண்ணி ரன்னிங் கண்டிஷனில் ரெடி பண்ணி பார்த்துடுறாங்க. இதோட ராயல் என்ஃபீல்டு புல்லட்டோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் முடியுது. இந்த வண்டியை வெளியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட குவாலிட்டி செக் தான் பண்ண போறாங்க. வண்டிக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்றதுக்காக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒரு மிஷினோட உதவினால முதல்ல இதோட ஃப்ரண்ட் வீலை ரன் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா பின்னாடி இருக்கிற வீலை ரன் பண்ணி பார்க்குறாங்க. இதோட நெக்ஸ்ட் ப்ராசஸாக வண்டியை ஒரு ட்ராக்ல ஓட வச்சு வண்டியோட சஸ்பென்ஷன், பிரேக், இன்ஜின் சவுண்ட், மைலேஜ் இதை மாதிரி எல்லா குவாலிட்டியும் பெர்ஃபெக்டாக செக் பண்ணதுக்கப்புறமா இந்த வண்டியை எல்லாமே டெலிவரிக்காக ப்ராசஸ் பண்ணுவாங்க. கடைசியாக ராயல் என்ஃபீல்டு புல்லட்டை புக் பண்ண கஸ்டமர்ஸ்க்கு டைரெக்டாகவே டெலிவரி பண்ணிடுறாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம தமிழ் மினிட்ஸ்
சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். இதை மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோஸ்க்காக கண்டினியூவாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோஸோடு உங்களை நான் வந்து பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.